Taste the Daily. வணக்கம். நியூஸ் டே செய்திகளை வழங்குவதற்காக நான் உமேஷ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக முதலில் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சிறுநீரக மோசடியில் ஈடுபட்ட தன் கட்சிக்காரரின் மருத்துவமனையை தப்பிக்க வைக்க முயற்சிக்கும் ஸ்டாலின் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். குட்டி வாளை விட்டு சூடு பார்க்கும் மந்தியின் கதையாக தமிழக மக்களின் நலனை புறந்தள்ளும் சூழ்ச்சிக்கும் கண்டனம். திருச்சியில் உள்ள சிதார் என்ற தனியார் மருத்துவமனை நிர்வாகம் மேற்படி உத்தரவை ரத்து செய்ய கோரி தொடரப்பட்ட வழக்கில் தமிழக அரசின் சார்பில் ஆஜரான அரசு வழக்கறிஞர்கள் முறையாக வாதிடாததால் அரசின் உத்தரவை நீதிமன்றம் ரத்து செய்துள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. நீதிமன்ற உத்தரவை காரணம் காட்டி திமுக எம்எல்ஏவிற்கு சொந்தமான மருத்துவமனை நிர்வாகமும் தப்பித்துக் கொள்ளும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. சுயநல நோக்கோடு செயல்படும் விடியா திமுகவிற்கு 2026 நடைபெறவுள்ள தேர்தலில் தமிழக மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள். 2026 ஆட்சிக்கு வந்த பிறகு யார் தவறளித்தவரால் இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தக்க தண்டனை பெற்று தரப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டம். சிறுநீரக மற்றும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மோசடியில் ஈடுபட்ட 2 தனியார் மருத்துவமனைகளின் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கான உரிமத்தை ரத்து செய்த விடிய அரசு அது குறித்த வழக்கில் முறையாக வாதிடாததால் அரசின் உத்தரவை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம். திமுக சட்டமன்ற உறுப்பினரின் மருத்துவமனை நிர்வாகமும் இதன் மூலம் தப்பித்துக் கொள்ளும் சூழல் ஏற்பட்டுள்ளதற்கு பொம்மை முதல்வரே பொறுப்பு என புரட்சித் தமிழர் காட்டம். கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து அதிமுகவின் ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட மகளிர் அணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். அதிமுக மகளிர் அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ப. வளர்மதி தலைமையில் நடைபெற்ற மாபெரும் கண்டன போராட்டத்தில் ஏராளமானோர் பெண்கள் கலந்து கொண்டு ஸ்டாலின் அரசுக்கு எதிராக முழக்கம். போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம். பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கேட்டு போராட்டம், நீதி கேட்டு போராட்டம். பாதுகாப்பில்லை 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 பாதுகாப்பில்லை. விடியா திமுக ஆட்சியிலே பள்ளி செல்லும் சிறுமிகளுக்கு பாதுகாப்பில்லை, பள்ளி செல்லும் சிறுமிகளுக்கு பாதுகாப்பில்லை, கல்லூரி மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, கல்லூரி மாணவிகளுக்கு பாதுகாப்பில்லை. தமிழ்நாட்டில் திமுகவின் ஆட்சியில் 4 ஆண்டுகளில் 4150 பேர் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி குற்றச்சாட்டு. கோவையில் கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் கைதானோர் போலி குற்றவாளிகளா உண்மை குற்றவாளிகளா என காவல்துறை விளக்க வேண்டும் என்று பேச்சு. இதுவரைக்கும் எத்தனை சம்பவம் நடந்திருக்கு, எத்தனை சம்பவங்கள் நடந்திருக்கு. காவல்துறை கணக்கு வழக்குப்படி 4150 பேர். இது பத்திரிகையில் வந்த செய்தி தான். இந்த குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் மோசமான நிலைக்கு ஆளாக்கப்பட்டவர்கள் அவர்கள் இந்த 4000க்கு பேர் மேற்பட்டு. நான் கேட்க விரும்புறேன், அவங்கள பெற்றவங்க எல்லாம் எவ்வளவு கற்பனையில இருந்திருப்பாங்க. பொள்ளாச்சி சம்பவத்தின் போது ஆளுநர் மாளிகைக்கு 200 பேரை அழைத்து சென்ற அரசியல் செய்த கனிமொழி கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது குறித்து ஏன் ஒரு அறிக்கை கூட வெளியிடவில்லை? திமுக எம்பி கனிமொழிக்கு கழக மகளிர் அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ப. வளர்மதி கேள்வி. கனிமொழி அக்கா, அந்த அக்கா என்ன சொல்லிச்சு? இதெல்லாம் ரொம்ப மோசமான சம்பவங்கள், வன்மையா கண்டிக்க வேண்டியது, இதெல்லாம் நடக்கக்கூடாதது அப்படின்னு சொன்னிச்சே. அதை விட இன்னொரு வார்த்தையை சொன்னிச்சு, தமிழ்நாட்டில் தான் இளம் விதவைகள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னிச்சு. நான் கேட்கிறேன், அக்கா கனிமொழி, சொக்கா கனிமொழி, நான் கேட்கிறேன், இப்ப கோயம்புத்தூர்ல இந்த தொழில் நகரம்
தொழில் நகரம், இண்டஸ்ட்ரியல் சிட்டி. இந்த ஊர்ல விமான நிலையத்துக்கு பக்கத்துல எல்லா வெளிநாட்டுக்காரவங்க வர்ற இடம், உள்ளூர் வெளியூர் வந்து வர்ற இடம், வெளி மாநிலம் வந்து ஏற விமான நிலையம். அதுக்கு பின்னாடியே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கே. உங்களுக்கு உங்க அண்ணனுக்கு தான் ஏறல, உங்களுக்கு ஏறலையா? நீ ஒரு பொண்ணு தானே, இந்நேரம் என்ன பண்ணி இருக்கணும்? கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் தொடர்புடைய 3 பேர் சுட்டு பிடிக்கப்பட்டதாக தகவல். கடந்த 4.5 ஆண்டுகளாக பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை கண்டும் காணாமலும் இருந்துவிட்டு தேர்தல் நெருங்குவதால் அதிரடி நடவடிக்கை எடுத்தது போல் விடியா ஸ்டாலின் அரசு விளம்பரம் தேடிக்கொள்வதாக மக்கள் விமர்சனம். கோவை கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் சுட்டு பிடிக்கப்பட்ட 3 பேர் மீது கொலை, கொள்ளை, வழிப்பறி உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக தகவல். இதுபோன்ற கொடூர குற்றவாளிகளை எல்லாம் சுதந்திரமாக உலாவ விட்டுவிட்டு பிரச்சனை பெரிதானால் மட்டும் சுட்டு பிடிப்பது போல் நாடகமாட ஸ்டாலின் அரசுக்கு வெட்கமாக இல்லையா என மக்கள் ஆவேசம். கோவை கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பெண்களின் பாதுகாப்பிற்காக பெப்பர் ஸ்ப்ரே வழங்கிய அதிமுகவினர் பெண்களுக்கு எதிரான இந்த விடியா ஸ்டாலின் ஆட்சியை நம்பி எந்த பயனும் இல்லை எனும் சூழலில் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்வதுடன் இந்த ஆட்சியை விரட்டி அடிப்பது ஒன்றே பாதுகாப்புக்கு ஒரே வழி என பெண்கள் ஆவேசம். பள்ளிப்பாளையம் பகுதியில் அமைய இருப்பதாக அரசு அறிவித்திருக்கும் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தை குமாரபாளையம் பகுதியில் அமைக்க வேண்டும் என கோரிக்கை. குமாரபாளையம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சரும் குமாரபாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான தங்கமணியிடம் அனைத்து பொதுநல அமைப்பினர் கோரிக்கை மனு. மழை நிலவரம், தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். சென்னை புது வண்ணாரப்பேட்டை பகுதியில் பள்ளிக்கு சென்ற 12 வயது சிறுமி முன் தனது ஆடைகளை கழற்றி ஆபாச செய்கை காட்டிய நபர் போக்சோவில் சிக்கினார். பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழகம் மாறியதற்கு தார்மீக பொறுப்பேற்று பொம்மை முதல்வர் ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என பொதுமக்கள் காட்டம். கிருஷ்ணகிரி மாவட்டம் வரட்டனப்பள்ளி அருகே அரசு பள்ளியில் சிறுமிக்கு பாலியல் இம்சை கொடுத்த உடற்கல்வி ஆசிரியர். ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி, கல்லூரி மாணவிகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் உடற்கல்வி சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியர் காம பாடத்தை கற்றுக் கொடுப்பதாக பெற்றோர் குற்றச்சாட்டு. சென்னையில் 16 வயது சிறுமியை ஏமாற்றி கர்ப்பமாக்கியதுடன் கட்டாய கருக்கலைப்பு செய்ய வைத்த திருவண்ணாமலையைச் சேர்ந்த இளைஞர் போக்சோவில் பிடிபட்டார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் பொம்மைக்குப்பம் அருகே +2 மாணவியை தூக்கிச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த 55 வயதான நபர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். விடியா திமுக ஆட்சியில் எந்த குற்றம் செய்தாலும் தப்பித்துக் கொள்ளலாம் என்ற இழிநிலை உருவானதால் பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து பெண்களும் பெண் குழந்தைகளும் வெளியே நடமாட முடியாத சூழல் நிலவுவதாக எழும் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே மதுபோதையில் 9 வயது குழந்தையிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டவர் போக்சோ வழக்கின் கீழ் சிக்கினார். விடியா ஆட்சியில் மதுபோதையினால் சமூகம் சீரழிந்து சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து வாழ தகுதியற்ற நிலையில் தமிழ்நாடு மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். சென்னை செங்குன்றம் பகுதியில் இளைஞர்களை சீரழிக்கும் வகையில் சுமார் 10 கிலோ போதைப் பொருளான கஞ்சாவுடன் சுற்றித் திரிந்தவர் சிக்கினார்.
தமிழக இளைஞர்களை போதைக்கு அடிமையாக்கியதுதான் உங்கள் விடியலா என ஸ்டாலினுக்கு பொதுமக்கள் கேள்வி. திருப்பூர் மாவட்டம் சந்தைப்பேட்டை பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 பேர் பிடிபட்ட நிலையில் 3 கிலோ கஞ்சா சிக்கியது. திறனற்ற திமுக அரசு போதைப் பொருட்கள் புழக்கத்தை தடுக்க முடியாமல் திணறி வருவதால் தமிழகத்தில் மூலை முடுக்கெல்லாம் போதைப் பொருள் விற்பனை நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. இரண்டாயிரத்து 23 இந்தியாவில் போதைப்பொருள் அளவு மீறலால் வாரத்திற்கு சராசரியாக 12 பேர் உயிரிழந்துள்ளதாக NCRB தரவு தெரிவிப்பு. 2019 முதல் 2023 வரை 3290 இறப்புகள் பதிவாகியுள்ள நிலையில் பஞ்சாப், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் ஆகிய பகுதிகளில் அதிக உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக தகவல். மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரம். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே வயலுக்கு தண்ணீர் பாய்ச்சும் போது ஏற்பட்ட முன்பகை காரணமாக மதுபோதையில் விவசாயி கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட பயங்கரம். தெருவுக்கு தெரு மதுக்கடைகளை திறந்து விட்டுள்ள விளம்பர மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் மதுபோதையால் கொலை சம்பவங்கள் பெருகிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருநெல்வேலியில் மது அருந்தும்போது நண்பர்கள் இருவருக்குள் ஏற்பட்ட தகராறில் ஒருவர் கத்தியால் குத்தி கொடூரமாக கொல்லப்பட்ட பயங்கரம். மதுவால் நிகழும் கொலைகள் மற்றும் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டுள்ள நிலையிலும் இலக்கு வைத்து மது விற்கும் ஸ்டாலின் அரசு இனியும் ஆட்சியில் தொடர்வது தமிழ்நாட்டிற்கு கேடு என மக்கள் ஆவேசம். சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அருகே கல்குவாரியில் தேங்கியிருந்த நீரில் 2 மூதாட்டிகள் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. 2 மூதாட்டிகளும் நகைக்காக கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என கருதப்படும் நிலையில் தீயசக்தி திமுக ஆட்சியில் மூதாட்டிகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத அவலம் நிலவுவதாக குற்றச்சாட்டு. நாமக்கல்லில் வீட்டில் தனியாக வசித்து வந்த தந்தையும் மகளும் தண்ணீர் தொட்டியில் இருந்து சடலமாக மீட்பு. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் மர்ம மரணங்கள் தொடர்கதையாகி வருவதால் மக்கள் அச்சம். மயிலாடுதுறை மாவட்டம் ஆரோக்கியநாதபுரத்தில் நடந்து சென்ற மூதாட்டியை கொடூரமாக கீழே தள்ளி நகையை திருடன் பறித்துச் சென்ற CCTV காட்சி வெளியாகி அதிர்ச்சி. இரவில் ரோந்து செல்லாமல் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருக்கும் ஏவல் துறையால் குற்றவாளிகள் துணிகரமாக நடமாடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் அருகே நகை அடகு கடையின் ஷட்டரை உடைத்து 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் கொள்ளை. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சட்டத்தின் மீதான பயம் துளிக்கூட இல்லாததால் கொள்ளை, வழிப்பறி சம்பவங்கள் துணிந்து அரங்கேறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மதுரை மஞ்சமேடு கோமாஸ்பாளையம் பகுதியில் அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜனை முற்றுகையிட்டு கழிவுநீர் கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டு துர்நாற்றம் வீசுவதாக புகார் கூறிய பொதுமக்கள். அதிமுக ஆட்சியில் தாம் எதிர்க்கட்சி MLAவாக இருந்தபோது சிறப்பாக இருந்த கழிவுநீர் மேலாண்மை தற்போது திமுக ஆட்சியில் சீர்கெட்டது எப்படி என அதிகாரிகளிடம் புலம்பிய விடிய அரசின் அமைச்சர். எதிர்கட்சி சிறப்பாக இருக்கிறது.
அண்ணா பல்கலைக்கழக இணைப்பு கல்லூரிகளில் கடந்த ஆண்டு 200க்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் ஆயிரக்கணக்கான போலி நியமனங்கள் கண்டுபிடிக்கப்படும். நடவடிக்கை எடுக்காத ஸ்டாலின் அரசு தற்போது மீண்டும் 150க்கும் அதிகமான கல்லூரிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ள அவலம். திமுக அரசின் திறமையற்ற நிர்வாகம் மாணவர்கள் எதிர்காலத்தை பந்தாடுவதாக கல்வியாளர்கள் கடும் சாடல். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் ரயில்வே மேம்பால பணியை ஆய்வு செய்ய வந்த மாவட்ட ஆட்சியரை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதம். மழைநீர் வடியவில்லை என கூறியதற்கு ஏன் பள்ளத்தில் வீடு கட்டினீர்கள் என ஆட்சியர் அடாவடியாக கேட்டதால் பொதுமக்கள் வாக்குவாதம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே சேந்தமங்கலம் கிராமத்தில் புற்கள் மீது சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்ட வீடியோ வெளியானதால் கிராம மக்கள் அதிர்ச்சி. விடிய ஆட்சியில் ஏற்கனவே நடைபெற்ற முறைகேட்டை மறைக்கும் நோக்கில் அவசரமாக சாலை அமைக்கப்பட்டதா அல்லது விளம்பர நோக்கில் பெயரளவிற்கு பணிகள் நடைபெறுகிறதா என பொதுமக்கள் கிடுக்குப்பிடி கேள்வி. எந்த வேலை செஞ்சாலும் ஒரு ஆள் நிக்கணும். அது எந்த ஆள் யாரோ ஒரு ஆள் இந்த மாதிரி தான் வந்து ரோடு போடுறாங்களோ உங்களுக்கு. நம்ம வீட்டுல இந்த மாதிரி செய்வோமா? நீ உன் சொந்த சேலை வந்தா நீ இந்த மாதிரி செய்வியா? நான் செய்வேன். சொந்த சேலை வந்தா நீ பேசணும். தயவு செஞ்சு நீ பேச. நான் பேச இந்த மாதிரி யாராவது செய்வாங்க. ஒரு கண்டர் சேலை கட்டி எல்லாம் செய்யுது. நீ செய்ய. திருப்பூர் மாவட்டம் உடுமலை பகுதி தங்கம்மாள் ஓடையில் பிளாஸ்டிக் உட்பட பல்வேறு கழிவுகள் தேங்கி புதர்மண்டி கிடப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக பொதுமக்கள் வேதனை. அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் அதிமுக அரசின் குடிமராமத்து பணிகளை திமுக அரசு கைவிட்டு நீர்வளத்தை அழிப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தருமபுரி மாவட்டம் சேசம்பட்டி தேசிய நெடுஞ்சாலை கூட்ரோடு பகுதியில் அடிக்கடி கனரக வாகனங்களால் விபத்துக்கள் ஏற்படும் நிலையில் மேம்பாலம் அமைக்கப்படாததை கண்டித்து 4 ஊராட்சிகளைச் சேர்ந்த கிராம மக்கள் ஆர்ப்பாட்டம். இன்னும் எத்தனை வாகன விபத்துக்கள் நிகழ்ந்தால் விடியா மாடல் ஸ்டாலின் அரசு மேம்பாலத்தை அமைத்து முறையான சாலை வசதியை ஏற்படுத்தும் என பொதுமக்கள் கேள்வி. சேசம்பட்டியில் வந்துட்டு இவ்வளவு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, இவ்வளவு பேர் இறந்திருக்காங்க. இவ்வளவு இறந்தும் இவ்வளவு பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டும் எங்களுக்கான நடவடிக்கைகள் எதுவுமே எடுக்காம இருக்கு அரசாங்கம். தயவு செஞ்சு உடனடியாக அரசாங்கம் வந்து இந்த எங்களுடைய கோரிக்கை, எங்கள் பகுதி மக்களுடைய கோரிக்கையை கவனத்தில் கொண்டு எங்களுக்கு உடனடியாக மேம்பாலமும் உடனடியாக 1 வார காலத்துக்குள்ள எங்களுக்கு சர்வீஸ் ரோடு அமைச்சு